அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே மார்க்கெட் போய் சிக்கன், புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பசங்க பிரியாணி கேட்டாங்க. சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன். பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கும் போதுதான் அரிசியை ஊற வச்சேன். குழம்பு தொட்டுக்க செய்யணும்னா கொஞ்சம் லேசியா இருக்கும். அதுவே பிரியாணி செய்யணும்னா ஈஸியா குயிக்கா செஞ்சிருவேன். எப்பயும் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சேன். கடையில இருந்து பால் வாங்கிட்டு வந்தா ஒரு வாட்டி தண்ணியில அலசிட்டு தான் ஃப்ரிட்ஜ்ல வைப்பேன். அது என்னமோ தெரியல, பிரியாணி சமைக்கணும்னா அவ்வளவு பிடிக்கும். பிரியாணியும் பிடிக்கும், பிரியாணி செய்யறதும் பிடிக்கும். நான் காலையில கடைக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ரோடுன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அந்த மாதிரிதான் நானும் கடையில பொருள் வாங்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு வயசான அம்மா கிட்ட வந்து ஒருத்தன், எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்கிட்ட 1 கிராம் காயின் இருக்கு, அதை வச்சுட்டு எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா. அந்த அம்மா, வாப்பா நான் அடகு கடையில உனக்கு காயின் வச்சு காசு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவன் சொன்னது, இல்லம்மா எனக்கு அர்ஜென்ட்டா வேணும், அடகு கடைக்கெல்லாம் போக வேண்டாம், உங்ககிட்ட இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்கிட்ட 2000 ரூபாய் இல்லப்பா, 1000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவன், பரவாயில்ல எனக்கு 1000 ரூபாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மா கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓடிட்டான். இது உண்மையாவே நடந்தது. அவன் பணம் வாங்கிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறமா அந்த அம்மா கத்துறாங்க, என் பணம் வாங்கிட்டு ஓடிட்டான்னு. நிறைய பேர் ரோட்ல பேசிக்கிறாங்க, அது என்ன பேசுறாங்கன்னு பாக்கவா முடியும்? அவன் ஏமாத்திட்டு போன பிறகுதான் எங்களுக்கே தெரியுது. இதுதாங்க பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தங்க காயின்க்கு ஆசைப்பட்டாங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து 1000 ரூபாய் புடுங்கிட்டு போயிட்டான். இதுக்குதான் யார்கிட்ட இருக்கிற பொருள்லாம் ஆசைப்படக்கூடாது. இருக்கிற பொருள் வச்சு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும்.